வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் தமிழ் மதிப்பீட்டு தேர்வு ஃபுல்லாகவே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது அதாவது பொது அறிவு பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட தமிழ்நாடு நிதியமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. திரு பன்னீர்செல்வம், டாக்டர் நெடுஞ்செழியன், திரு பழனிவேல் தியாகராஜன், திரு தங்கம் தென்னரசு. ஸோ இது பட்ஜெட் ஆண்டுக்கு ஏற்ற மாதிரி வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. எப்படின்னா, ஃபஸ்ட்டு யாருன்னா டாக்டர் நெடுஞ்செழியன், அடுத்து ஃபஸ்ட் ஒன் திரு பன்னீர்செல்வம், அடுத்து திரு பழனிவேல் தியாகராஜன், அடுத்து திரு தங்கம் தென்னரசு. ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழிநடத்தினார். ஸோ இந்த கூற்றுகள், இந்த வாக்கியங்களில் எது கரெக்டோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் டி தான் சரி. கொடுத்துருக்க 4ல் 1, 2, 3 சரியானது, 4th 1 தவறானது. அதாவது காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. இது 3மே சரியான வாக்கியங்கள். அடுத்து கூற்று கொடுத்துருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை துறந்தார். காரணம், 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. ஸோ 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏனுடைய சரியான விளக்கம். அடுத்து பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன். ஸோ 4 விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக வரிசைப்படுத்தணும். 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. 1, 2, 4, 3. ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா, அடுத்து பத்ம விபூஷன், அடுத்து 4th 1 பத்மபூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. ஸோ ஆன்சர் பி தான் சரி. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஏ, ஸ்பேஸ் MAITRI என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையான கூட்டு விண்வெளி திட்டம். ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ், விண்வெளினா ஸ்பேஸ் சொல்வோம் இல்லையா, தான் காரணம். இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பேஸ் MAITRI என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையான கூட்டு விண்வெளி திட்டம். இது கரெக்டு, பட் காரணம் தவறானது. ஸோ ஆன்சர் சி தான். ஏ சரி, ஆர் தவறு. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை அப்படின்னா, பாம்பே திட்டம் 1940, காந்திய திட்டம் 1945, மக்கள் திட்டம் 1944, சர்வோதய திட்டம் 1950. ஸோ 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. 1 மற்றும் 4 சரி, மற்றதெல்லாம் தவறு. பாம்பே திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1940. அடுத்து 4 சர்வோதய திட்டம் 1950. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்புகிறேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். நன்றி.